சிட்டி முழுக்க இன்னும் தூக்கம் கலையாத அந்த காலை நேரம். அந்த ஒரு டீ கடை மட்டும் அன்னைக்கான நாளை தொடங்கிறதுக்கு சுறுசுறுப்பாக தன் வேலையை ஆரம்பிச்சது. ஸ்டவ்வை பற்ற வைக்கிற அந்த சத்தம், கிளாஸை கழுவுற சத்தம், காற்றுல அந்த சூடான காஃபியோட வாசனை, இது எல்லாத்துக்கும் மேலே அங்கே ஓடுற அந்த பழைய ரேடியோ தான் அங்கே எக்ஸ்ட்ரா மேஜிக்கே. காலையில் 7 மணி இருக்கும். அந்த கடைக்கு கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. கடையும் க்ரௌட் ஆகுது. அந்த ஓனருக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. காலையில் எப்பவும் கடை ஓப்பன் பண்ணும்போது அந்த பழைய ரேடியோவை ஆன் பண்ணி விட்டுருவாரு. சிக்னல் சரியா கிடைக்கலன்னா ஒரு சவுண்ட் வருமே, அது கூட ஒரு மெலோடி தான். அவரும் ரேடியோவை டியூன் பண்றாரு. டியூன் பண்ணும்போது நடுவுல ராஜா சாரோட சாங். இளைய நிலா ஒளிகிறதே. அந்த சிக்னல் சரியில்லாத நாய்ஸ் குறைஞ்சு இந்த பாட்டோட வால்யூம் ஜாஸ்தியாச்சு. அந்த டீ கடையில் இருந்தவங்கலாம் இந்த பாட்டை கேட்டு ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஒரு கஸ்டமர் டீ குடிக்கும்போது சொன்னாரு, ஆனா இந்த பாட்டை ரேடியோல கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த ஓனர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, எனக்கும் தாங்க. காலையில இந்த ரேடியோ போடுறதுக்கு காரணமே அதுதான். காலையில இந்த மாதிரியான மியூசிக் கேட்கும்போது அந்த நாளோட மொத்த மூடையே இது மாத்திடும் அப்படின்னு சொன்னாரு. இவங்க பேசிட்டு இருக்கும்போதே ஒரு ஆட்டோ டிரைவர் வந்தாரு. ரேடியோ கேட்டுட்டே அப்படியே சிவத்தூரமா சாஞ்சு நின்னுட்டாரு. ஓனர் கேட்டாரு, சார் டீயா? அதுக்கு அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னாரு, ஆனா முதல்ல இந்த பாட்டு கேட்டுக்கிறேன், டீ அப்புறம் அப்படின்னு சொன்னாரு. ஓனர் சிரிச்சாரு. டீயை விட ரேடியோல வர இந்த இசை தான் எல்லாருக்கும் வேணும். பாட்டு முடிஞ்சதும் கஸ்டமர்ஸ் எல்லாம் ஃபுல் எனர்ஜியோட வெளியே போனாங்க. சம்டைம்ஸ் ஒரு நாளையே மாத்துறது கூட ஒரு சின்ன மெலோடி தான் இல்ல?